அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 17வது அதிகாரம். 17வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். வேதாகமம் நல்ல மருந்துகளை பற்றி நமக்கு பேசுகிறது. உலகத்தில் நோய்கள் இருக்கிறது, பலகீனங்கள் இருக்கிறது. சரீர பிரகாரமாக மனுஷன் இவைகளை சந்திக்கிறான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில சமயங்களில் அநேக வியாதிக்குட்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன மருந்து அப்படின்னு கேட்குறார். என்ன மருந்து அப்படின்னு எழுதுகிறார். வியாதிக்கு பொதுவாக நம்ம சொல்வோம், இயேசு கிறிஸ்து சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை அப்படின்னு. வைத்தியர்களை தேடுவோம், உண்மைதான். வைத்தியர்களை தேடி போவது உண்மைதான். வைத்தியர்கள் மருந்து கொடுப்பது உண்மைதான். அதில் நல்ல மருந்து அப்படின்னு சொன்னால் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷம், இருதயத்தில் கொண்டு இருக்கிற ஒரு சந்தோஷம், இருதயத்தில் வெளிப்படுகிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த நல்ல உறவினால் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார் என்று நம்ம மனசு எப்போ எண்ண ஆரம்பிக்குதோ அப்போ அந்த சந்தோஷம் நம்ம நிரப்ப ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு உங்கள் சந்தோஷத்தை தாங்க, உங்கள் சந்தோஷத்தினால் நிரப்புங்க, நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பலவீனங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சுகவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் உண்மையில் நான் மகிழ்ந்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்க. நெகேமியா 8:10 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல பலன் அப்படின்னு எழுதுகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதுகிறார். அந்த மன மகிழ்ச்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வளர்ந்த எலும்புகளையும் பசையுள்ள எலும்புகளாக அது மாற்றும். அதனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.